பிக் பாஸ் சீசன் 9 ஒன்றுமே புரியலன்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு டே 6. இதில் என்னாச்சு அப்படின்னா வழக்கம் போல் வீக்கெண்ட் ரோஸ்ட்காண்டி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரோஸ்டிங் தான் நடக்குது. அதுக்கப்புறம் நந்தினி எவிக்ட் ஆனனால உங்கள் கேம்லாம் எதுவும் பாதிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த கேமை கண்டினியூ பண்ணுறாரு. வழக்கம் போல் செல்வில் சார் உள்ளே வராரு. சார் வந்து எல்லாருமே ரோஸ்ட் பண்ணுறாரு. நீங்கள் என்னென்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. யார் யாரெல்லாம் என்ன மிஸ்டேக் பண்ணாங்களோ சொல்கிறாங்க. ஸோ இனிமேல் இதெல்லாம் மாற்றிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் பர்டிகுலராக சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஆக்ஷன் போர்டு அதை இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா டாஸ்க் ரூம்ல இருந்து எடுத்துட்டு வர சொல்றாரு. எடுத்துட்டு வர சொல்லி என்ன பண்றாரு அப்படின்னா கடந்த வாரத்துல யார் வந்து உங்களுக்கு அதிகமா நடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் விஜய் பார்வதியை சொல்றாங்க. சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க தான் தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் உள்ள வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த டேக்கான இது வந்து முடிஞ்சிருது. சாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா கிளம்பிடுறாங்க. வழக்கம் போல டே 7 சாரும் என்ட்ரி கொடுக்குறாரு. எல்லாரும் என்ன பண்றாரு அப்படின்னா ரோஸ்ட் பண்றாரு. சில அட்வைஸையும் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா பிக் பாஸ் வீட்ல இருக்கவங்களாம் இந்த மாதிரி வந்து இவங்க வந்து ஸ்போர்ட்டிவாவே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு. ஸோ கரெக்டா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சொல்றாங்க. இங்க எல்லாரும் எதுக்கு வந்திருக்கீங்க? கேம் விளையாட தான் வந்திருக்கீங்க. ஸோ கேமா பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அடுத்து எலிமினேஷனுக்குள்ள வராரு. வழக்கம் போல எல்லார்ட்டையுமே கேட்கறாரு யாரெல்லாம் வெளில போவான்னு நினைக்கிறீங்க நாமினேட்டா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல எல்லாரும் ஒவ்வொரு ஆளா சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா மெயின் ட்விஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா பிரவீன் காந்தி சார் இந்த வீக் எவிக்ட் ஆயிட்டாரு. ஸோ இந்த 2 days பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் சேதுபதி வந்து கரெக்டா தான் கெஸ் பண்றாரா இல்ல அவர் கொடுக்குற அட்வைஸ்ல இன்னும் ஏதாவது மாற்றம் வேணுமா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க.